மாம்பழம் ஸ்டேஷன்ல டிக்கெட் வாங்கிட்டு இங்கேயே வந்து இறங்கினேன். இல்ல சொல்றேன் ஒரு நிமிஷம். அது பெரிய கதை அது. மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல இதுக்கு பீச்சுக்கு போக டிக்கெட் வாங்கினேன், செப்பாக் போக டிக்கெட் வாங்கினேன். வண்டி ஏறினதுக்கு அப்புறம் வந்து 2-3 ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் செக்கிங்க்கு வந்தாங்க. எனக்கு இதெல்லாம் டிக்கெட்லாம் கேட்கவே இல்ல. சரி நம்ம காமிக்கிறது கடமை இல்ல அப்படின்னு சொல்லி நான் டிக்கெட் காமிச்சேன்னா அவங்க வந்து தப்பு, இது நீங்க தப்பான ட்ரெயின்ல ஏறிட்டீங்க, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க வாங்கிட்டு டிக்கெட் செகண்ட் கிளாஸ்னு சொல்லி வண்டியில இருந்து இறக்கி ஃபைன் கட்ட வச்சாங்க. எவ்வளவு போட்டாங்க? 285 ரூபாய். 285 ரூபாய். 5 ரூபாய் டிக்கெட். தன்வினை தன்னை சூடுன்றது. நீ பாட்டு சிவனே நீ இறங்கும் போது டக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டு கம்முன்னு இறங்கிட்டு இருந்தானா அவன் பாட்டு விட்டுருப்பான். இல்லையா நீ சிவனே கம்முன்னு உட்காந்துருந்தா உன்னை பார்த்தாலே சரி இன்னசென்ட்டா தெரியுது, இந்த பாப்பா கரெக்டா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அவனே விட்டுருப்பான். சோ என்ன ஆச்சு, நம்ம ஓவரா பந்தா பண்றோம்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ரைட்டா போன. அங்க வந்து ஒரு 5-6 பேரை வெச்சு வச்சாங்க இதே காரணத்துக்கு. கேட்டா எல்லாருமே வந்து பாஷை தெரியாதவங்க, இதெல்லாம் டிக்கெட் படிக்க வராதவங்க. அவங்க இப்போ டிக்கெட் நம்ம வந்து காசு கொடுன்னு வச்சுக்கேன், அவங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேணுமா இல்ல உங்க செகண்ட் கிளாஸ் வேணுமான்னு சொல்லிட்டு. அவன் வேலை செய்யறதே திமுறா செய்வானா, அவங்க கிட்ட நம்ம என்ன கேட்கறது? அவன் என்ன சொல்லுவான், நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். அவன் என்னவோ அவங்க அப்பா வீட்டு வண்டியில போற மாதிரி நெக்கெல்லாம் டிக்கெட் தூக்கி போடுவான். புரியுதா? அதனால நம்மளுக்கு வேணும்னா நம்ம தான் கேட்டுக்கணுமா.